அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். சென்னை ஒருங்கிணைப்பு சார்பாக பலவிதமான முன்னெடுப்புகள் வந்து கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றீங்க. ஐயாவுடைய 67வது குரு பூஜை தினத்தில் கூட 100 அடி மாலை கொண்டு வந்து ஒரு பிரமிக்கும் அளவுக்கு செய்தி ஊடகங்களில் பேசும் பொருளாக்கும் அளவுக்கு கூட சிறப்பாக இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க. அதே போல் இன்றைய தினம் வந்து மேற்கு மண்டல தெய்வீகர குல வேளாளர் உதவிக்குழுவின் உறவுகளை ஒன்றிணைப்பதற்காக சென்னையிலிருந்து இந்த விழாவிற்கு வந்து பங்கெடுத்திருக்கிறீங்க. இந்த விழாவை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, இந்த சமூகம் வந்து ஒன்று கூடுவதற்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூகத்தின் உளவியலுக்கு தேவை வந்து என்னன்னா நான் வந்து இந்த சமூகத்துக்கு கொடுத்து ஒரு விரக்தியில் இருக்கும்போது இந்த சமூகம் எனக்காக வராதா, எனக்காக உதவாதா அப்படின்ற எண்ணத்தில் இருக்கும்போது இந்த உதவிக்குழு தான் சமூக மாற்றத்தை நோக்கி கொண்டு போகுது. கடந்த ஒரு 4-5 வருடமாக இந்த உதவிக்குழு எல்லா மாவட்டங்களிலும் செயல்படுது. அதில் முக்கியமாக சில பேர் செயல்பட்டு இருக்காங்க. அதை இந்த மாதிரி ஒரு வடிவமைத்து அஜய் அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, திருப்பதி அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர்ல வந்து தீன்மூர்த்தி அவர்கள் கொண்டு போயிட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சில பேர் ஒருங்கிணைந்து சமூகத்துடைய தேவையை நோக்கி நகரும் போது, அவங்களுடைய சர்வீஸ் ஓரியன்டா நகரும் போது சமூக ஒற்றுமை அடையும், சமூகம் ஒன்று கூடும். இந்த சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை இந்த உதவிக்குழு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது உண்மை. அது வருங்காலங்களில் அது வந்து பிரதிபலிக்கும் பெரிய அளவுல. அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கோயம்புத்தூர் மீட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியோட அனைத்து மாவட்டத்திலிருந்து வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உரையாற்றிருக்காங்க, அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. உறவுகளா ஒன்று சேர்ந்து பகிர்ந்திருக்கிறோம். இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. வருங்காலங்களில் சமூகத்துல ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை ஏற்படும். உதவி மையம் என்பது தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு உறுதிகளா இருக்குன்றீங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தெளிவுபடுத்தினாங்க. நிறைய தொழில் தொடங்குவதற்கு, கல்வி நிறுவனங்களுக்கு, வேலை வாய்ப்புகளுக்கு நிறைய வந்து அவங்க தொடர்பு பண்ணி அவங்களுடைய அலைபேசி நம்பரையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கும் ஒரு பெருமையான நிகழ்வை வந்து கருதியிருக்கிறீங்க. இரண்டாவது, தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஐயாவுக்கு தெய்வேந்திர குல வேளாளர் மக்களுடைய தெய்வமாக போற்றக்கூடிய நல்லாரி ஜனநாயகர் இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு இந்த நூற்றாண்டை வந்து அரசு விழாவாக கொடுத்திருக்கிறாங்க. அந்த அரசு விழா வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. இதை பற்றி நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த வருகின்ற அக்டோபர் 9 வந்து அவருடைய நூற்றாண்டு பிறந்த நாள் நிகழ்ச்சி, முக்கியமான நிகழ்ச்சி. இது அரசு விழாவா அரசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஆண்டு இன்னும் மணிமண்டபம் கட்டாதனால பெரிய அளவில் அரசு பண்ணாட்டாலும் இந்த சமூகம் அதை பெரிய லெவலில் கொண்டாடணும், எடுத்து கொண்டு போகணும், மக்கள்கிட்ட பொதுமக்கள் சப்பாரை கொண்டு போகணும். ஏனென்றால் வந்து நம்ம சமூகத்துல வந்து நமக்குள் பல முரண்கள் இருக்கு, பல விதமாக இயங்கக்கூடிய எண்ணங்கள் கொண்டவர்கள். நாம இன்னும் ஒற்றை மைய புள்ளியில நம்ம இணையறதுக்கு பல காரணங்கள் தடையா இருக்கும் வேலையில நம்மளை ஒட்டுமொத்தமா நம்ம ஒருங்கிணைக்கக்கூடிய, எல்லோரும் முரண்களை கடந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் வந்து ஐயா இம்மானுவேல் சேகரனார் என்ற ஒரு உருவம் தான், ஒரு ஒரு மாபெரும் சக்தி தான் நமக்குள் முரண்களை கடந்து ஒன்று சேர முடியும். அப்படிங்கும்போது இந்த நூற்றாண்டை தமிழகம் முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் உள்ள தேவேந்திரர்கள் இதை வந்து கொண்டாட வேண்டும், அவரை பொது சமூகத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது அப்படி சேர்க்கும் போது பெருமளவுல பல இடங்கள்ல இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தால் அது வந்து ஒரு மக்கள் சக்தியும் மக்கள் ஒற்றுமையும் காட்டும். ஜனநாயக நாட்டில் அனைத்தையும் தீர்மானிப்பது மக்கள் சக்தி. அப்ப அந்த மக்கள் சக்தியே வந்து அனைத்தையும் தீர்மானிக்கும் போது நம்மளுடைய மக்கள் சக்தியை நம்ம காட்டுறதுக்கான ஒரு வழியாக இதை எடுத்துக்கொண்டு வருகின்ற 9ஆம் தேதி வந்து முடிந்தவரை இந்த ஆண்டு நம்மளுடைய ஐயாவுடைய பரமக்குடிக்கு செல்ல வேண்டும். சென்று நம்மளுடைய அன்றும் நமக்கான பெருந்திரளை காட்ட வேண்டும். அதை கடந்து அதற்கு செல்ல முடியாதவர்கள் தமிழகம் முழுவதும் அவர்கள் வசிக்கும் இடங்களில் சட்டத்திற்குட்பட்டு காவல்துறையில் ஒரு தகவலை சொல்லிவிட்டு ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய திருவுருவ படத்தை வைத்து குறைந்தபட்சம் ஒரு 1000 பேருக்கு அன்னதானம், 1000 பேருக்கு ஸ்வீட்டு அப்படின்னு கொடுத்து இது வந்து பரவாயில்ல தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான இடங்களை பண்ணணும். அதுதான் மக்கள் சக்தி. அதுதான் வந்து பொது சமூக பார்வையில் நம்மளுடைய எழுச்சியை காட்டும். இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இதை தொடர்ந்து வந்து இன்னொன்னு நம்ம பேசியிருந்தோம், சோசியல் மீடியால எல்லாரும் கூட பேசியிருக்கிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி. ஏன் அக்டோபர் 2ஆம் தேதி எடுத்தோம்னா அன்னைக்கு வந்து அரசு விடுமுறை, கவர்மெண்ட் பொதுத்துறை எல்லாமே லீவு, ஒட்டுமொத்த அலுவலகமும் லீவா இருக்கும். அன்னைக்கு நம்மளால பண்ண முடியும், இளைஞர்கள் எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க. அன்னைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து சுகாதார அரசு மருத்துவமனைகள்ல ஒருவராவது நம்ம ரத்தம் கொடுத்துருக்கோம். தமிழகத்தில் ரத்தம் கொடுக்காத மாவட்டமே இல்லை, அரசு மருத்துவமனை இல்லை என்ற ஒரு பதிவை பண்ணியிருந்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு வரலாறு, மிகப்பெரிய ஒரு எழுச்சி, மிகப்பெரிய பொது சமூக பார்வையிலையும் அரசியல்ல கூட அது வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த அக்டோபர் 9ஐயும் அக்டோபர் 2ஐயும் ஒட்டுமொத்த சமூகமும் எடுத்து
நாம அதை நோக்கி கொண்டு போனா நல்லா இருக்கும். கடந்த ஆண்டு அக்டோபர் 9 ஐயா இமானுவேல் சேமனார் அவர்களுடைய அதாவது பிறந்த நாள் விழாவில் டிகேவி அதாவது சென்னை டிகேவி உறவுகள் சிறப்பாக செயல்பட்டிருந்தாங்க. இந்த ஆண்டு ஏதாவது அது சம்பந்தமான ஸ்பெஷல் இது இருக்குமா? இந்த ஆண்டு வந்து சென்னையில இருந்து தான் நாங்க தூங்கிக்கிறோம். சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்கள்ல வந்து இது வரைக்கும் வந்து அன்னதானமும் இனிப்பு வழங்குற நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில இருந்து கடந்த ஆண்டு நம்ம முயற்சி செய்தோம், இந்த ஆண்டும் முயற்சி செய்கிறோம். 100 வாகனங்கள் சென்னையில இருந்து வர முடியுமான்னு பேசிட்டு வரோம். பல்லாவரம் சுற்றுவட்ட பகுதியில் மட்டும் இது வரைக்கும் 11 பேர் வந்து பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க வண்டி வாகனத்தோட ஆர்சி புக்கோட கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த நிகழ்ச்சியும் நடத்த முடிந்தால் அது மிகப்பெரிய அரசியல் ஒரு அரசியல் பார்வையை நம்ம சைடு திருப்போம். இந்த அக்டோபர் 2 அக்டோபர் 9 நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகளை நாம வந்து மிகப்பெரிய அளவுல எல்லோரும் ஒட்டுமொத்த கருத்தாக செஞ்சால் இது நம்மளுடைய வருங்கால 26 தேர்தல் வந்து மிக அருகாமையில இருக்கு. அந்த 26 தேர்தலுக்கு நம்மளுடைய ஒற்றுமையும் நம்மளுடைய எழுச்சியும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கடந்த சில ஆண்டுகள் நம்மளுடைய பெயர் கோரிக்கைக்காக நம்ம ஒன்று கொண்டதே வந்து பல அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு எல்லா கட்சிகளிலும். அது போல நம்மளுடைய மக்கள் நாம தான் நம்மளுடைய அரசியலை வென்றெடுக்க முடியும். நாம தான் நம்ம பட்டியல் வெளியேற்றம் என்ற பெரிய கோரிக்கைக்கு அனைத்து கட்சியும் நம்மளை நோக்கி நகரணும்னா நம்ம மக்கள் சக்தியை வெகு விரைவில் வெகு பிரம்மாண்டமாக காட்ட வேண்டும். அதற்கு ஐயாவுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டே நம்ம தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த பிறந்த நாள் விழாவில் வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதி இந்த பிறந்த நாள் விழாவில் மக்கள் அதிகப்படியான வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏதாச்சும் அங்கே உருவாக்குறதுக்கான சூழல் இருக்குதா? ஏன்னா அந்த குரு பூஜைக்கே வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து ஐயாவுடைய நினைவிடத்துக்கு வர்றதுக்கு 15 லட்சம் பேருக்கு மேலே வர்றாங்க. ஆனால் ஒரு அரசு விழா அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அரசு விழா அறிவிச்சதை வந்து பொது வழியில் நம்ம வந்து இந்த விழாவை வந்து கொண்டுட்டு போகும்போது தான் அது பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கும். ஒரு அரசு விழாவுக்கு வந்து இந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பும் இருக்கும். அந்த விழாவை வந்து பேசும் பொருளாகவும் கொண்டுட்டு போகணும். அப்படி கொண்டுட்டு வர்றதுக்கான முன்னெடுப்பு விஷயங்களை பண்பாட்டு கழகமாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தார் சார்பாக இருக்கட்டும், இல்லை சமூகம் சார்ந்த இல்லை சென்னை வாழ் ஒருங்கிணைப்பு சார்பாக இருக்கட்டும், யாராச்சும் அதற்கான முன்னெடுப்புகளை மக்களை வரவழைக்கிறதுக்கான ஒரு நிகழ்வுகளை ஒரு நிகழ்ச்சிகளையோ ஒரு கலை நிகழ்ச்சிகளையோ எதையாச்சும் செயல்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறதா? இல்ல, இந்த தகவல்களை தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா நம்மளுடைய ஐயாவிற்காக வந்து யாரும் கிட்டேயும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஐயாக்காக ஒட்டுமொத்த சமூகமும் வெகுண்டு எழுதணும். அந்த பகுதியில அவர்களுடைய குடும்பமும் பண்பாட்டு கழகமும் நம்மளுடைய அமைப்புகள் பெரியவர்கள் எல்லோருமே வந்து இதை வந்து கூடி பேசணும். காலங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. கட்டாயம் சிறப்பாக அவங்களும் சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் நிகழ்ச்சிகளை. நாமும் அதற்கான அழுத்தத்தை கொடுக்கணும். ஒட்டுமொத்த சமூகமும் ஒட்டுமொத்த சமூகமும் இந்த புள்ளியில தான் இயங்க முடியும். இந்த புள்ளியில தான் வேறுபாடுகளை கடந்து ஒன்று கூட முடியுன்ற போது அந்த புள்ளியை நம்ம கடந்து செல்வது இந்த சமூகத்துக்கு செய்யற துரோகமாயிடும். அதனால நம்மளால எங்கெல்லாம் ஒன்று கூட முடியுமோ, நம்மளாம் எங்கெல்லாம் நிகழ்ச்சிகளால மக்கள் சக்தியை ஒன்று சேர்க்க முடியுமோ அதிலெல்லாம் பங்கு பெறணும். அதை தவற விடாமல் ஒன்று கூட வேண்டும். இதை எல்லாரும் உணர்ந்தாங்கன்னா கட்டாயம் நீங்க சொல்ற அத்தனை அமைப்புகளும் அத்தனை நபர்களும் அத்தனை ஆளுமைகளும் இதை எடுத்து கொண்டு போய் செல்வாங்க. கடந்த ஆண்டு அக்டோபர் 9 இமானுவேல் சேமனார் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவானது அவர் பிறந்த ஊரான அவர் சொந்த ஊரான செல்லூரில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த வருடம் அரசு விழா அறிவித்துள்ள சூழ்நிலையில் விழாவானது எப்படி எங்கு கொண்டாட வாய்ப்பு? எங்களை பொறுத்த வரைக்கும் மணிமண்டபம் கட்டுற வரைக்குமே வந்து செல்லூர்ல இந்த வருஷமும் பண்ணா நல்லா இருக்கும்னு நாங்க ஆசைப்படுறோம். பட் பொது சமூக பார்வையிட்ட எல்லா ஒட்டுமொத்த தமிழகமும் உள்ள எல்லா உறவுகள்கிட்டையும் நாங்க பேசிட்டு இருக்கோம். எல்லோருடைய கருத்தையும் கேட்டுக்கொண்டு விரைவில் வந்து நம்ம வந்து செல்லூர்ல பண்ணுவோமா, இல்லைன்னா செல்லூர்ல பண்ணிட்டு அங்கிருந்து பயணமா வந்து நம்மளுடைய ஐயாவுடைய நினைவிடத்துல ஒரு மரியாதை செஞ்சுட்டு கலந்து போலாமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வருங்காலங்கள் அடுத்த ஆண்டு வந்து அரசே செய்வாங்க பெரிய லெவல்ல. இன்னொன்னு வந்து ஐயாவை பத்தி செய்யறதுக்கு வந்து இனி யாருமே ஒரு சுதந்திர போட்ட தியாகி, அவர் வந்து பொது சொத்து, அவர் வந்து தேசிய தலைவர் நாட்ட பிறகு ஒட்டுமொத்த சமூகமும் பொது சமூகமே கொண்டாட போறாங்க. அப்படிங்கும் போது நாம அதற்கான முன்னெடுப்புகளை நாம தான் செய்யணும். நாம இதுல வந்து தயங்காம ஒவ்வொருத்தரும் நான் இதை செய்யறேன்னு சொன்னா அதை செய்ய வேண்டியவர்கள் கரெக்டாக செய்வார்கள். எல்லா பொது சமூகத்தையும் வந்து நம்ம யாரையுமே எதிர்ப்பு தெரியக்கூடாது. எந்த கட்சியா இருந்தாலும் எந்த அமைப்புகளா இருந்தாலும் வரலாம். அதற்கு வந்து அனைத்து கம்யூனிட்டிக்கும் வந்து நம்ம ஆதரவு கொடுப்போம். ஒரு தேசிய தலைவரை போட்ட கொடுக்கும். இருந்தாலும் நீங்க ஊர்ல வந்து பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறதுக்கான ஒரு சூழலாக செய்யலாம்னு சொல்றீங்க. அந்த கருத்தை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ அரசு விழாவாக அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க அரசு விழா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஊர்ல இருந்து அந்த விழாவை கொண்டாடுனீங்க. அது சாத்தியக்கூறா இருந்தது. அரசு விழா இருக்கும்போது இங்க பரமக்குடியில அவருடைய நினைவிடத்துல கொண்டாடும் பொழுதுதான் அந்த மணிமண்டபம் கட்டும் பொழுதும் அந்த விழா அது தொடர்ந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றது என்னுடைய. இல்ல, கட்டாயம் அதை செய்யணும். பரமக்குடியில தான் செய்யணும். பரமக்குடியில தான் பிரம்மாண்டமா ஒரே இடத்துல கொண்டு கூட முடியும். அது கட்டாயம் காலத்தின் கட்டாயம் செய்ய வேண்டும்.
இன்னும் அதை தூங்குறதுக்கு அரசு விழா வந்து மணிமண்டபம் கட்டின பிறகு பிரமாண்டமா அரசு தூங்குவாங்க. இந்த வருஷம் நாமே தூங்குவோன்றதுக்காக தான் இந்த கோரிக்கை வைக்கிறோம். இது கடந்து வந்து இன்னொரு கோரிக்கையும் நம்ம வந்து செய்யணும். அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். அக்டோபர் 2ஆம் தேதி கிராம சபை கூட்டம் வந்து எல்லா கிராமங்களையும் நடக்கிறது. அப்ப அந்த கிராம சபை கூட்டத்தை வந்து முக்கியமாக 2 கருத்துக்களை வந்து மையப்படுத்தி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒண்ணு வந்து பட்டியல் வெளியேற்றம். அது வந்து நம்மளுடைய எப்படி சொல்றதுன்னா, அது வந்து இந்த சமூகத்தின் ஒவ்வொரு மனிதனுடைய முக்கியமான தேவை. அது வந்து அதுல வந்து வேணும் வேணான்ற கருத்துக்கள் பலர் இருக்கும். ஆனா வந்து காலத்தின் கட்டாயம் ஒரு புள்ளியில வந்து எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை நோக்கி தான் நகர போறோம். அதனால அந்த கோரிக்கை இந்த சமூகத்தின் முக்கியமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை மையப்படுத்தி ஒவ்வொரு கிராமங்களையும் தீர்மானம் போடணும். இது ஒண்ணு. 2வது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த கிராமங்கள் உள்ள அந்த மாவட்டத்தின் கலெக்டர் அலுவலகத்துல ஐயாவுடைய சுதந்திர போராட்ட தியாகி, சமூக நீதி தலைவர் அவரை வந்து உருவப்படத்தை வந்து ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸ்லயும் வைக்கணும். எல்லா தேசிய தலைவர்களையும் வைக்கும் போது சுதந்திர போராட்டியும் ஒரு பெரும் சமூகத்தின் கொண்டாடப்படுகிற தலைவரும் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்காக உழைத்த சுதந்திரத்துக்காக போராடிய தேசிய தலைவர் இமானுவேல் சேகரனுடைய உருவப்படத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர்களிடம் மனு கொடுத்து அந்த கிராம சபை கூட்டத்தை தீர்மானம் போட்டு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து வைக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பெருவாரியாக வாழ்கிற அத்தனை மாவட்டத்திலும் இந்த நம் சமூகம் வாழ்ற அத்தனை மாவட்டத்தினுடைய கலெக்டர் அலுவலகத்திலும் நம்மளுடைய படம் வைக்கிறதுக்கான கோரிக்கையும் சட்ட ரீதியாக அதற்கான தேவைகளையும் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் செய்ய வேண்டும். அரசு விழா அறிவித்துள்ள சூழ்நிலையில் கோரிக்கை வைத்துதான் அரசு ஏற்று செய்ய வாய்ப்பு. இன்னைக்கு எல்லாமே அரசியல் மயமாக்கப்பட்டு விட்டது. நாம் இன்னும் அந்த அரசியலை கையில் எடுக்காத வரைக்கும் நாம் தான் கேட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். இது விரைவில் மாறும். இது விரைவில் மாற்றத்தை நோக்கி நகரும் இந்த சமூகம். ஏன்னா இன்னைக்குதான் இந்த சமூகம் வந்து எல்லாத்தையும் கண் திறந்து பாக்குறது. அரசியல் எனக்கு வேணும், பொருளாதாரம் எனக்கு வேணும், தொழில் நான் செய்ய போறேன், நான் ஒன்னாதான் இருக்கிறேன், என் மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்ட தொடர்பு இருக்கு, எளிதில் நாங்க வந்து முன்னேறுவோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வந்து நம்ம ஒன்று கூடலை நோக்கி நகரும் போது அரசியல் நம்ம நோக்கி நகருது. எல்லா கட்சியிலும் சின்ன சின்ன நகர்வுகள் இருக்கா, சொல்லுனா சொல்லிட்டே போலாம். அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம இன்னும் கொஞ்சம் வேகமா பார்த்து முன்னேறினா நாம கேட்காமையே செய்வாங்க. அவங்க செய்கிற வரைக்கும் நம்ம கேட்டுதான் ஆக வேண்டும். ஒன்று கூடுவோம் இந்த சமூகத்திற்காக. கடந்த குரு பூஜை விழாவில் இந்த ஆண்டு அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களும் குறிப்பாக சில தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அதை பற்றி தங்களுடைய இல்ல, அதான் இன்னைக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு இது அரசியல் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அரசியல் பேச வேண்டாம்னு நினைக்கிறதுனால தான் மறைமுகமாகவே சொல்றேன். அனைத்து கட்சிகளும் இந்த சமூகத்தை புறக்கணித்திருக்கிறது. ஏனென்றால் இந்த சமூகம் அரசியலை விரும்பாத காரணத்தினால், அரசியலுக்காக வந்து கொடி பிடிச்சிருக்கோம், ஆனா அரசியலை எடுத்துக்கொள்ள விரும்பாத காரணத்தினால் நம்மளை அனைவரும் புறக்கணித்தார்கள். இன்று இந்த சமூகம் எழுச்சி பெறுகிறது, ஒன்று கூடுகிறது, அரசியல் நோக்கி நகர்கிறது என்ற ஒரு புள்ளியில் நம்ம விவாதத்துக்குள்ளேயும் தான் வந்திருக்கோம். அதுக்கே வந்து இன்னைக்கு அனைத்து கட்சிகளும் மரியாதை கொடுக்கிறார்கள், வருகிறார்கள். அதற்கு அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் இந்த வேலையில. ஆனா வருங்காலங்களில் நம்மளுடைய எழுச்சி அனைவரையும் வரவேற்கும், அனைவரும் வந்தே ஆக வேண்டும் என்ற சூழலை உருவாக்கும். ஏனென்றால் இவர் வந்து தேசிய தலைவர், சுதந்திர போராட்ட தியாகி, ஒட்டுமொத்த சமூகத்தின் தலைவர். ஆகவே அனைவரும் கொண்டாடுவார்கள் வருங்காலங்களில். உலகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி.